ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 220 பைக்கை வந்து மழையிலையும் வெயில்லையும் வந்து எப்படி மெயின்டெனன் பண்ணணுன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா சென்னையிலலாம் ரொம்ப மழை. அதனால் கிட்டத்தட்ட வண்டியை வந்து ஒரு 1.5 மாதமாக வாட்டர் வாஷே பண்ணலை. இன்றைக்கி தான் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த மழை டைம்லேயும் வெயில் டைம்லையும் வண்டியை வந்து எப்படி மெயின்டெனன் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து இந்த மழையால் இந்த சைலன்சரு, இந்த பேக்கில் வர கேலிப்பரு, அப்புறம் இந்த கால் வைக்கிற இடம், ஃபுட் ரெஸ்ட்டு, இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர் ஆகும். மழைலாம் முடிஞ்சிருச்சு, இப்போ வந்து வெயில் காலம் தான். இப்போ வந்து நம்ம வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ண போகிறோம். வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன பண்ணணுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணுன்னாலே ஃபஸ்ட்டு வந்து சின்ன சைன் ஸ்ப்ராக்கெட்டோட கியர் பாக்ஸை வந்து கழட்டிடணும். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பேனர் வச்சு இந்த கியர் லீவரை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். நான் ஆல்ரெடி வீடியோ எடுக்கிறதுக்காகவே எல்லாமே போல்டெல்லாம் லூஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இந்த போல்டெல்லாம் வீடியோ எடுக்கும்போது செம்ம டைட்டாக இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கியர் லீவரை கழட்டிடணும். கழட்டிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சின்ன சைன் ஸ்ப்ராக்கெட்டோட போல்டையும் கழட்டிடணும். இந்த போல்டெல்லாம் வந்து செம்ம டைட்டாக இருக்கும். கழட்டிட்டு இந்த சின்ன சைன் ஸ்ப்ராக்கெட்டை வந்து இப்படி மேலுக்காகவும் இப்படி கீழேக்காகவும் இப்படி தட்டினீங்கனாலே வந்துடும். அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இந்த மண்ணெல்லாம் செயின் ஸ்ப்ராக்கெட்டில் இருந்தாலே செயின்லாம் அரைச்சி தான் ஓடும். இதெல்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் வாட்டர் வாஷ் பண்ணும்போது க்ளீன் பண்ணலாம், இல்லை செயின் க்ளீனிங் ஸ்ப்ரே வச்சும் க்ளீன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த சின்ன செயின் ஸ்ப்ராக்கெட்டோட கியர் பாக்ஸ் நம்ம கழட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, மழை டைம்லலாம் அதிகமாக வந்து வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியை அதிகமாக வாட்டர் வாஷ் பண்ணாலே இந்த பேக் வீலில் இருக்கிற ஃபுட் ரெஸ்ட்டு, கேலிப்பர்லாம் ஈஸியாக வந்து சேர் ஆகிடும். அதனால் யாருமே வந்து இந்த மாதிரி மழை டைமில் வந்து அவ்வளோ வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெயில் டைம் வரும்போது வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலில் கன்று வச்சு அடிக்கிற இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே ஒன்று வாங்கிக்கோங்க. இதை இப்படி நம்ம பம்ப் பண்ணிவிட்டு இப்படி அடித்தோன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு ஃபோர்ஸாக வரும். இந்த மாதிரி 1 லிட்டரு இல்லை 2 லிட்டர் கேனில் தண்ணியை ஃபுல்லாக நிரப்பிட்டு இந்த மாதிரி அடிச்சிங்கனாலே ஓரளவுக்கு மழை டைமில் வந்து வண்டியை நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். மழை டைமில் வந்து அதிகமாக வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணாதீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம 2 ஷீல்டும் கழட்டிடலாம். லெஃப்ட் சைடு ஷீல்டை வந்து ஸ்க்ரூ போட்டு கழட்டிட்டு, ரைட் சைடில் இருக்கிற ஸ்க்ரூவை ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு கழட்டிடணும். பேக் சீட்டில் இருக்கிற இந்த டூல்ஸ் கிட் எடுத்துடலாம். ஏன்னா வாட்டர் வாஷ் பண்ணோன்னா இதெல்லாம் ஈரமாயிடும். நெக்ஸ்ட்டு இது வந்து வண்டியோட பேப்பர்லாம் வைக்கிற கவரு. அப்புறம் ஃபஸ்ட் எய்ட் கிட்டில் எடுத்துடலாம். இது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ரோப் ஒன்று வச்சுருப்பேன். சப்போஸ் ஏதாவது ஒரு பெரிய லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு போனோம்னா இந்த ரோப் வச்சு கட்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வண்டியில் வந்து எல்லாமே எடுத்துட்டோம். அதே மாதிரி டேங்க் கவரில் ஏதாவது இருந்தாலும் எடுத்துருங்க. அப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துகிட்டு இந்த ஒயரிங்லாம் இருக்குது பார்த்திங்களா, இந்த ஒயரிங்கை வந்து ஃபுல்லாக மூடுற மாதிரி இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஏன் திரும்ப நம்ம கவர் போட்டு கட்டியிருக்கோம், இந்த ஒயிட் கலரில் ஒரு சாக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒயிட் கலர் சாக்கெட்டு, இது வந்து ஃப்ரண்ட்டில் போகிற ஹெட்லைட்டோட சாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் லைட்டாக தண்ணி பட்டாலே போதும், ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த ஹெட்லைட் ஆன் ஆஃப் ஸ்விட்சை வச்சு ஆஃப் பண்ணால் கூட ஹெட்லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எரிஞ்சிட்டே இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டுலாம் வந்து நான் வண்டி வாங்கின புதுசில் வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டே இருப்பேன். இந்த இடத்த வந்து அப்படியே வந்து தண்ணி அடிப்பாங்க. தண்ணி அடிக்கும் போது இதில் தண்ணி பட்டதும் ஹெட்லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும். முக்கியமாக வந்து நான் அதனாலே வந்து ஹெட்லைட் ஸ்விட்சே வந்து மாற்றிட்டேன். இந்த சீட்டெல்லாம் போயிட்டு நம்ம வாட்டர் வாஷ் கடையில் ரிமூவ் பண்ணிவிட்டு
தண்ணி அடிக்க சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரைட் சைடு ஷீல்டை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். வாட்டர் வாஷ் கொடுக்கும்போது 2 ஷீல்டை கழட்டிட்டு சீட்டெல்லாம் கழட்டிட்டு ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். இந்த ஸ்க்ரூ மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்க்ரூவை வந்து இங்கேயே போட்டுடலாம். அவ்வளோதான், எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஃப்ரண்ட்டில் ஒரு பார்க்கிங் பல்போட ரிமோட் இருக்கும், இதையும் எடுத்துடலாம். இதை ஒரு கவர் போட்டு சேஃப்டியாக தான் வச்சுருக்கோம். அவ்வளோதான், வண்டியிலேருந்து எல்லாமே எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். போயிட்டு நம்ம இப்போ வண்டியை வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். அப்படியே இந்த கியர் பாக்ஸும் எடுத்துகிட்டு போயிடலாம். கியர் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வாட்டர் வாஷ் கடையில் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நம்ம இதை மாட்டிக்கலாம். அவ்வளோதான், போயிட்டு நம்ம இப்போ வாட்டர் வாஷ் பண்ணிடலாம். காய்ஸ், அவ்வளோதான், வாட்டர் வாஷ் வேலைலாம் முடிஞ்சிருச்சு. வண்டியை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. எங்கள் ஏரியாலலாம் வாட்டர் வாஷ்க்கு 150 வாங்குறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த கியர் பாக்ஸ்லாம் கழட்டிட்டு க்ளீன் பண்ணி அதே மாதிரி சைன்ஸ் ப்ராக்கெட்டும் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. அதனால தான் வந்து வாட்டர் வாஷ்க்கு 150 ஆகிடுச்சு. அப்புறம் ஒரு புது செயின் லூப் ஒன்று வாங்கினேன். இந்த செயின் லூப் தான். இது என்ன கம்பெனி என்ன பிராண்ட்லான்னு தெரில. விஸ்டா ஆட்டோ கேர்னு போட்டிருக்கு. இதோட ரேட்டே பார்த்திங்கன்னா 140 வருது. சரி, ரெகுலராக மோட்டிவல் வாங்கினா அது நல்லாயிருக்கும். சரி, இப்போதைக்கு நான் இதை வாங்கினேன். மோட்டிவல் என்ன ரேட்டுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி செயின் லூப் வச்சிடலாம். ரொம்ப நாளாக வண்டியை வந்து வாட்டர் வாஷே பண்ணலை. எல்லாம் கியர் பாக்ஸு கியர் லிவர்லாம் வந்து கரெக்டாக மாட்டியாச்சு. கியர் லிவர் மாட்டும் போது கரெக்டான லெவலில் பார்த்து மாட்டுங்க. ரொம்ப ஹைட்டாக தூக்கிட்டிங்கன்னா கியர் வந்து போகிறதுக்கும் கம்மி பண்ணுறதுக்கும் வந்து ரொம்பவே ஹார்டாக இருக்கும். நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நான் இந்த சைடு ஒரு ஒயிட் கலரில் சாக்கெட்டில் தண்ணி அடிக்கக்கூடாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல நான் கவர் போட்டு கட்டிட்டேன். அதனால் வந்து ஹெட்லைட் வந்து இப்போ எரியல. பாருங்கள், நான் வந்து சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது, ஆனால் ஹெட்லைட் எரியல. ஹெட்லைட் போட்டால் தான் ஹெட்லைட் எரியும். அந்த சாக்கெட் உள்ள தண்ணி போயிடுச்சுன்னா வண்டியில் வந்து ஹெட்லைட் வந்து அப்படியே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் அது பழைய வீடியோ நினைக்கிறேன். அதிலே வந்து வண்டியெல்லாம் வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணுன்ற வீடியோ வந்து போட்டிருப்பேன். நான் வந்து வண்டிக்கு லைட்டாக கொஞ்சம் கட்டிங் ஆயில் போட்டிருக்கேன். ஏன்னா மழையில் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக சேர் இருந்தனால வண்டி அவ்வளோ ரஸ்ட்டாக இருக்குது. அதனால் கொஞ்சம் க்ளீனாக இருக்கணுன்றதுக்காக கட்டிங் ஆயில் போட்டிருக்கேன். நான் ரெகுலராக வந்து இன்ஸ்டா ஷைன் தான் யூஸ் பண்ணுவேன். அந்த 20 ரூபா அது பஞ்சு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது நல்லாயிருக்கும். இப்போ அதெல்லாம் போட்டு ஃபுல்லாக தேய்க்க முடியாது அப்படின்றதுக்காக தான் கட்டிங் ஆயில் அடிச்சிட்டேன். நம்ம செயின் ஸ்ப்ரே அடிச்சிடலாம். ஃபுல்லாக இருக்கிறதால அதிகமாக அழுத்தினா ரொம்ப வருது, அதனால் லைட்டாக அழுத்துறேன். இந்த ஸ்ப்ரே கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த கம்பி கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதால சூப்பராக வருது. இதுலேருந்து செயின் லூப்பிங்கே இல்லாமல் ரொம்ப காஞ்சி போயிருந்ததுன்னா கியர் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், போதும், ரொம்ப அடிக்க வேண்டாம். சரி, வண்டியை வந்து எப்படி மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை.